அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஆண்டவர் நமக்கு ஜெயக்கொடியாக ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாவின் வம்சத்தில் வந்தவன் இந்த அமலேக்கியன். இவன் எப்போதும் மாம்சத்துக்குரியவன். மாம்சத்திலே அதாவது ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக மாம்சத்திலே யுத்தம் பண்ணக்கூடியவன். இவன் ஆவிக்குரியவர்கள் விடாய்க்கிற நேரத்தில் அவர்களை தாக்குகிறவன். எனவே இந்த அமலேக்கியனோடு நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும். ஆனால் இந்த அமலேக்கியனோடு ஜெயிப்பதற்கு மாம்சத்திலே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எந்த விதத்திலும் உதவியாக இருக்காது. அதனால தான் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவனோடு இருந்தார்கள். அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம் இல்லையா? தேவனோடு இருந்தார்கள். மோசேயும் அங்கே ஆரோனும் ஊரும் மலை உச்சிக்கு போனார்கள். அடுத்தது தங்கள் கைகளிலே ஆண்டவருடைய கோலை பிடித்திருந்தார்கள். அழைப்புக்கும் அங்கீகாரத்திற்கும் அதிகாரத்திற்கும் சரியாய் சொல்லப்பட்ட இந்த கோலை குறித்து நம்ம தியானித்தோம். அதற்கு பின்பு கடந்த 2-3 நாட்களாக மோசே தனக்கு ஒரு நல்ல ப்ரேயர் பார்ட்னரை வைத்திருந்தார் என்பதை நம்ம தியானித்தோம். அந்த ஜெப நண்பர்கள் நமக்கு அதிகம் அவசியம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இந்த ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ண வேண்டும் என்பதை வேதத்தில் நம்ம வாசித்தோம். கனம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து புத்தி சொல்ல வேண்டும் என்பதையும் நேற்று தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். நான் திரும்பவும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்கள், நான் நேற்று சொன்னேன், மோசே வயதில் குறைந்தவனாக இருந்தாலும் ஆரோனை விட குறைந்தவனாக இருந்தாலும் மோசேயை ஆரோன் கனப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழக்கம் நமக்கு எப்போவுமே இருக்கணும்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவங்க இந்த ஆரோனும் ஊரும் மோசேயை ஒரு கல்லில் உட்கார வைத்து 2 பேரும் அவன் 2 கைகளையும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். நீ யார், நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும், நான் வேணா உட்கார என் கையை பிடிக்கிறியான்னு கேட்கலாம்ல. ஆனால் ஆரோனும் ஊரும் மோசேக்கு ஊழியம் செய்தார்கள். அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஊழியம் செய்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கல, எப்படி ஊழியம் செய்கிறோம் என்பதை பார்க்கிறார். நிறைய பேர் சர்ச்சில் நான் அந்த பதவியில் இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் பார்ப்பதெல்லாம் உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் தோற்றங்களை அறிவார். இன்டென்ஷனை பார்க்குறார். அதாவது உண்மையான மனதோடு அன்பின் நிமித்தமாக ஊழியம் செய்கிறோமான்றதை ஆண்டவர் எப்போவுமே பார்ப்பார். அதனால தான் அன்பினால் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அதனால தான் நீங்கள் எப்போதும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் பிறர் எந்த விதத்திலாவது என்னால் பயனடைய வேண்டும் என்று நினைக்கணும். பாருங்கள், நிறைய சுயநலவாதிகள் நான் இங்கே வேலை பார்த்து நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன் நினைப்பாங்களே தவிர, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே உங்கள் நிமித்தம் அந்த ஸ்தாபனம், அந்த அலுவலகம், அந்த பிஸ்னஸ் சென்டர் எப்படி ஆசீர்வதிக்கப்படுதுன்னு என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னொருவருக்கு உதவி செய்யும்போது அன்பினால் அதை செய்ய வேண்டும். வேதத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? பாருங்கள், ஒருத்தனுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆனால் தன் சகோதரனுக்கு குறைச்சல் இருக்கிறது, தன் சகோதரனுக்கு தேவை இருக்கிறது. அப்படி தேவை இருக்கும் என்றால் அவன் அந்த சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவியே செய்யாமல் பாருங்கள், ஆஸ்தியை வச்சிருக்கிறவனுக்கு என்ன பிரயோஜனம்? சகோதரனுடைய குறைச்சல் அவன் பார்க்கல, அந்த குறைச்சலில் அவன் உதவி செய்யலை, அந்த குறைச்சலில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் விட்டுட்டா எப்படி அவனுக்குள்ள அன்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? அன்பு கூறுவேன், நான் இன்னும் அதிகமாக பாட்டு பாடலாம், உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி பாட்டு பாடலாம், ஆனால்
நீங்கள் அன்பினால் அந்த ஊழியத்தை செய்கிறீர்களா? அன்பினால் அந்த வேலைகளை செய்கிறீர்களா? யாக்கோபின் நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நீங்கள் நிறைவேற்றுங்கள். இந்த ராஜரீக பிரமாணம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி சகோதர சிநேகத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய பழகினால் எந்த காரணத்தை கொண்டு இந்த அமலேக்கியன் வந்து உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அமலேக்கியனை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த அமலேக்கியனையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல ஐக்கியம் இருக்கணும், நல்ல ஜெப பங்காளர்கள் தேவை, நல்ல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற பழக்கம் இருக்கணும், ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்யணும். அவனால் செய்ய முடியலையா, நீங்கள் அதை சொல்லி கொடுங்க. அவன் செய்ய தெரியலேன்னு சொல்லி நீங்கள் அதை மட்டுப்படுத்துறதை விட அவர்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் கிறிஸ்தவ பண்பு. இந்த நாளுடைய வேத வசனத்தை குறித்து கொள்ளுங்க. மனப்பாட வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 2:8. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அன்பினால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய கிருபை தாரும். நாங்கள் செஞ்சிட்டோம், நாங்கள் என்னெல்லாம் உதவி பண்ணோம் தெரியுமா அப்படின்னு நாங்கள் சொல்லி காட்டுவதற்கல்ல, அன்பினால் செய்தால் அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் எப்போதும் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய கிருபை பாராட்டும். தாழ்த்துகிறோம், உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.